குரங்காமை நோய் தொற்று குறித்து உலக சுகாதார அமைப்பு அவசர நிலையை அறிவித்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் பார்க்கலாம். குரங்கு அம்மை நோய் தொற்று குறித்து சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இதுவரை 116 நாடுகளில் குரங்கு அம்மை பரவியதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குரங்கம்மை என்பது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் நோயாகும். அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய். குரங்கு அம்மை என்பது ஒரு அரிய வகை தொற்று நோய். இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 10 ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே இது உயிர்கொல்லி நோயாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி உலக அளவில் 17,000க்கும் அதிகமானோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதில் 524 பேர் உயிரிழந்துள்ளனர். 2022 முதல் பரவத் தொடங்கிய இந்த நோயானது முதலில் ஆப்பிரிக்க நாடுகளில் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் தற்போதைய பரவலில் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு வெளியே முதன்முறையாக ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் குரங்கு அம்மை நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குரங்கு அம்மை நோய் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி காங்கோ, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை பரிசோதிக்க வேண்டும் என்றும், நோய் தாக்கிய நாடுகளுக்கு பயணித்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தோல் அரிப்பு, 2 முதல் 4 வாரம் காய்ச்சல், தலைவலி, தசைவலி, முதுகுவலி, சோர்வு ஆகிய அறிகுறிகள் இருந்தால் அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார மையத்தை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குரங்கு அம்மை நோய் மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளிடமிருந்தும் பரவக்கூடியது என்பதால் இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது. தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கும் நபரை உடனடி சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டோருடன் நேரடி தொடர்பை தவிர்த்தல், தடுப்பூசி மூலமாக தற்காத்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குரங்கம்மை வைரஸ்கான தடுப்பூசியாக பெரியம்மைக்கு போடப்படும் MVA-BN எனப்படும் தடுப்பூசியே பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் பெரியம்மை மற்றும் குரங்கம்மை வைரஸ்களுக்கு இடையில் உள்ள மரபணு ஒற்றுமை காரணமாக இந்த தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் இதுவரை யாருக்கும் குரங்கு அம்மை தொற்று பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.